உங்க பேபிஸ்க்கு நைட் டைம்ல பாட்டில் ஃபீடிங் கொடுத்து தூங்க வைக்கிற ஹேபிட் இருக்கா? இது செகண்ட் பர்த்டேக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. நர்சிங் பாட்டில் கேரிஸ், இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேபிஸ் ஃபீடிங் பாட்டில அதிக நேரம் நைட் டைம்ல எடுத்துக்கிறதுனால இந்த மில்க் பற்கள் மேல படிஞ்சு பாக்டீரியாவோட இன்ட்ராக்ட் ஆகி ஒரு ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமா எனாமலை டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும். இது இனிஷியலா ஒயிட் ஸ்பாட்டா தெரியுங்க. டென்டினை இன்வால்வ் பண்ணும்போது ப்ரௌனாவும் பிளாக்காவும் மாறிடும். ஒவ்வொரு பேபி டூத்தும் எரப்ட் ஆனதுக்கு அப்புறம் மினிமம் அதுக்கு 1 to 2 இயர்ஸ் தேவைப்படுங்க மெச்சூராகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகிறதுக்கு. இதுதான் போஸ்ட் மெச்சுரேஷன் டைம். இந்த டைம்ல கேவிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. இது ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயங்க. ஈஸி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். கிட்ஸுக்கு 12 to 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாட்டில் ஃபீடிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்க. நைட் டைமில் வாட்டர் மட்டும் குடிக்க கொடுங்க. 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் டம்ளரில் தண்ணி கொடுக்க ட்ரெயின் பண்ணுங்க. 1 இயர்க்கு அப்புறம் டென்டிஸ்ட் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போங்க. மற்ற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.